26 மே 2026 இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கும். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 28 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுவர்களாயிற்று என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையும் நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையின் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும், இன்று மரியனுடைய வணக்கத்தினுடைய நாளில் மரியனுடைய தியாகத்தை பற்றி தியானிக்க அழைக்கின்றோம். மரியன்னை பலவிதமான துன்பங்களை ஏற்றவர். அவர் அனைத்தையும் இறைவனுக்கு கொடுத்தவர். தன்னுடைய வலியை ஏற்றுக்கொண்டு அன்பிற்காக அனைத்தையும் தியாகம் செய்தவர். நாமும் அந்த அன்னையை போன்று தியாகம் நிறைந்த மனிதர்களாக வாழ இன்றைய நாளில் இறைவனிடத்தில் செபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் மற்றொரு அன்பு வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் உடைய வரிகள் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு முக்கியமான யதார்த்தத்தை, ஒரு சவாலை கண் முன்னே நிறுத்துகிறது. செல்வந்தராகிய வாலிபர் எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு ஆண்டவரை பின்பற்றி வருகின்ற வாழ்க்கையை போன்று நாம் இந்த நற்செய்தி வாசகத்து வருகின்ற பேதுரு மற்றும் மற்ற சீடர்களை போன்று நம்முடைய இயக்கத்தை கடவுளுக்கு முன்பாக வைக்கிறோம். பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டுமை பின்பற்றியவர்களாயிற்றே. பேதுருவின் இந்த வார்த்தையில் ஒரு மனித இயல்பு ஒளிந்திருக்கிறது. ஆண்டவரையே, அப்பேற்பட்ட செல்வந்த வாலிபராலே செய்ய முடியாத ஒன்றை நாங்கள் செய்திருக்கிறோமே. எங்கள் படகுகள், வலைகள், குடும்பத்தை, வாழ்வாதாரத்தை என எல்லாவற்றையும் உங்களுக்காக விட்டுவிட்டு வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அங்கே இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட நாம் இந்த மனநிலையை கடந்து வந்திருப்போம். ஆண்டு, நான் இவ்வளவு ஜெபம் செய்கிறேனே, வாராவார திருப்பலிக்கு வருகிறேனே, பிறருக்கு உதவி செய்கிறேனே, எனக்கு ஏன் இன்னும் இத்தனை சோதனைகள், என் தியாகங்களுக்கு என்னதான் பலன் என்று நாம் கேட்க தோன்றும் தருணங்கள் உண்டு. இயேசு பேதுரு இந்த பலவீனத்தை கண்டு கோபப்படவில்லை. மாறாக கனிவோடும் பேரன்போடும் ஆன்மீக வாழ்வின் மாபெரும் இரகசியத்தை அவர்களுக்கு அளிக்கிறார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தியாகம் செய்த அனைவரும் இம்மையில் 100 மடங்காக பெறாமல் போகார் என்று குறிப்பிடுகிறார். இயேசுவை நோக்கி நாம் வருகின்ற பொழுது நாம் எதையும் இழப்பது இல்லை, மாறாக நிலையான ஒன்றில் முதலீடு செய்கிறோம் என்பதை இயேசு இங்கு தெளிவுபடுத்துகிறார். நாம் எதை இறைவனுக்காக கொடுக்கிறோமோ அதை 100 மடங்காக திருப்பி தருகிறார். ஆனால் இயேசு இங்கே ஒரு மிக முக்கியமான நிபந்தனையை வைக்கிறார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் செய்கின்ற தியாகங்கள் சுயநலத்திற்காகவும் பிறர் நம்மை புகழ்கின்ற பெருமைக்காகவும் இருக்கக்கூடாது. அவை கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையாக ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்காக அர்ப்பணிக்கின்ற பொழுது தெய்வீக பலனை நம்மால் பெற முடிகிறது, 100 மடங்காக பெற முடிகிறது. நம்முடைய குறுகிய சொந்த பந்தங்கள் எல்லைகளை கடந்து கிறிஸ்துவுக்குள் இணையும் பொழுது அகில உலகமே நம் குடும்பமாக மாறுகிறது. இதற்கு சிறந்த உதாரணம் நம்முடைய மறைப்பணியாளர்கள். அவர்கள் தங்கள் சொந்த ஊரையும் பெற்றை விட்டுவிட்டு எங்கோ ஒரு கிராமத்திற்கு நற்செய்தி அறிவிக்க செல்லும் பொழுது அந்த ஊரில் ஒட்டுமொத்த மக்களும் அவர்களுக்கு தாயாக்கும் தந்தையாகும் சகோதர சகோதரிகளாக மாறுகிறார்கள். இயேசு
கிறிஸ்துவ வாழ்வு என்பது மலர் படுக்கை அல்ல, அது சிலுவையின் பாதை என்பதை உணர்த்துகின்றார். நற்காரியங்களை செய்கின்ற பொழுது, இறைவனுக்காக வாழ முற்படுகின்ற பொழுது பல சோதனைகளும் எதிர்ப்புகளும் இன்னல்களும் வரத்தான் செய்யும். அந்த இன்னல்கள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, மாறாக பொன்னை புடமுவது போல நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காகவே வருகின்றன. ஆகிய நற்செய்தி வழியாக இயேசு கூறுகின்ற வார்த்தையான முதன்மையான கடைசியே அவர். ஆக உலகத்தினுடைய சிந்தனையை தலைகீழாக மாற்றுகின்ற இறை நீதி உலக பார்வையில் யார் செல்வந்தர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக, முதன்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர் இறைவனுடைய பார்வையில் கடைசியாக போகலாம். ஆனால் உலகத்தின் பார்வையில் எளியவர்களாக தங்களை தாழ்த்தி இறைவனுக்காக எல்லாவற்றையும் கடந்து செல்கின்ற மனிதர்கள் அவருடைய அரசில் முதன்மை இடத்தை பெறுவார்கள். ஆக நாம் பேதுருவை போன்ற இல்லாமல் இறைவனுக்காக நாம் கொடுக்கின்ற எதுவும் வீணாகுவதில்லை என்று நினைத்து ஒரு சிறு அழகை கூட 100 மடங்காக மாறும் என்பதை உணர்ந்து இன்னல்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் தாழ்மையுடன் துணிவோடன் கிறிஸ்துவை பின்பற்றுவோம். உலக பெருமைகளை விடுத்து இறைவனுடைய பார்வையில் முதன்மையானவர்களாக மாற முயற்சி செய்வோம். வல்லமையுள்ள இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த ஆன்மீக பயணத்தில் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய நற்செய்தி வழியாக அனைவரையும் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மைகளுக்கு கொண்டு சென்றமைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். பேதுருவை போல பல நேரம் நாங்களும் ஆண்டவரை உமக்காக இதை செய்தேன் அதை செய்தேனே என்று கணக்கு பார்க்கின்ற நம்முடைய பலவீனத்தை ஆண்டவரே உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சுயநல சிந்தனைகளை மன்னித்தரலும். உம்மை பின்பற்றுவதில் ஒரு தூய்மையான நோக்கத்தை எங்களுக்கு தாரும். வள்ளல் குணம் கொண்ட இறைவா, உமக்காகும் நற்செய்திக்காக நாங்கள் கொடுக்கும் எதுவும் வீணாவதில்லை, மாறாக 100 மடங்காக ஆசீர்வாதமாக திரும்ப கிடைக்கும் என்ற உமது வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி கூறி இவ்வுலக பொருட்கள் தற்காலிக உறவுகள் மீது அளவுக்கு மீறிய பற்று வைக்காமல் ஆன்மீக பற்றற்ற தன்மையோடு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரை எங்கள் கூடவே இரும். ஆண்டவரை எங்கள் இன்னல்கள் வருகின்ற பொழுது நீர் எச்சரித்த வார்த்தைகள் நாங்கள் தியானித்து நம்பிக்கை வாழ்வில் நற்காரியங்களை செய்கின்ற பொழுது எங்களுக்கு வருகின்ற சோதனைகள், எதிர்ப்புகள், துன்பங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் உமது தூயாளுடைய பலனை எங்களுக்கு தாரும். அந்த இன்னல்கள் எங்களை அழிப்பதற்கல்ல, உமது பிள்ளைகளாக எங்களை புடமிட்டு தூய்மைப்படுத்தவே வருகின்றன என்ற ஆன்மீக முதிர்ச்சி எங்களுக்கு தாரும். தாட்சியின் உருவமே முதன்மையானோர் கடைசியாக என்ற வார்த்தையின்படி உலக பெருமைகளையும் பதவிகளையும் நாங்கள் தேடி செல்லாமல் உமது பார்வையில் முதன்மையான இடத்தை பெற எங்களையே தாழ்த்தி எளிய மனதோடு வாழ்கின்ற வரத்தை எங்களுக்கு தாரும். இந்த அமைதியான வேளையில் யாருக்கும் தெரியாமல் இதயத்தில் ஆழத்தில் நாங்கள் பூட்டி வைத்திருக்கின்ற எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக ஆழமான இயக்கங்களோடு பதத்தில் வருகிறேன். ஆண்டவரை, மனித பார்வைகளுக்கு புலப்படாத புதர்களை எச்சரிக்க முடியாத எங்களுடைய உள்ளத்தில் உள்ள தவிப்புகளை, கண்ணீரையும் நீண்ட நாட்கள் ஆசைகளையும் நீர் ஒருவரே முழுமையாக அறிந்திருக்கிறீர். ஆண்டவரை, எங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்ற ஒரு வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும் என்ற ஒரு நிலையில் நம்பிக்கை தும்மிடம் சுவைக்கின்றோம். பல நேரங்களில் சோதனைகள் இன்னல்கள் எங்களை சூழ்ந்து கொள்கின்ற பொழுது எங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது. ஆனால் உமக்காக காத்திருக்கும் எவரும் ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்ற உமது வாக்குறுதியை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அன்பு இறைவா, எங்களுடைய இதயத்தின் இந்த தாகத்தை தனிப்பட்ட மன்றாட்டுகளால் உமது கைகளில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நீரே அறிவீர். அதற்கேற்றால் போல் விருப்பப்படி திருவுளத்தின்படி வாழ்வில் எங்களுக்கு அற்புதங்களை செய்திருளும். தடையாக இருக்கின்ற சோதனைகளை நீக்கி எங்களுடைய இயக்கங்களை ஆசிரியத்து எங்களுக்கு அமைதியும் ஆறுதலையும் தந்தருளும். ஆண்டவரை உமது பதிலுக்காக காத்திருக்கின்ற வேளையில் எங்கள் மனம் சோர்ந்து போகாமல் உம்மீது நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க தூயாவுடைய பலத்தையும் பொறுமையும் எங்களுக்கு தாரும். இதனாலுக்காக உமக்கு நன்றி கூறி நாள் முழுவதும்
ஒரு பாதுகாப்பு நிலையில் நாங்கள் வாழ அன்னை மரியாவின் தோழமில் வாழ்ந்திட உதவியாக வாரும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரை, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரை. புனித மரியே இறைவனுடைய தாய், பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.